ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதை நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்க முத்துவோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? முத்துவோட பேரண்ட்ஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க ராஜ்கிரனோட அவங்க சாங் இருக்கும் இல்லைங்களா, தவமாய் தவம் இருந்த படத்தில் இருந்து ஒரு ஊரில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊரில் அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த சாங் தான் போட்டிருப்பாங்க. அந்த சாங் கேட்டால் ஃபீல் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சாங்கை வந்து போட்டுட்டு இப்படி ஒரு புள்ள அப்படிங்கிற ஒரு பெருமையை அவங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த சாங்லேயே கொடுத்தா மாதிரி தான் இருந்தது பிபி டீமு. ஸோ வந்து அவங்க வந்து கன்ஃபெஷன் ரூமில் அந்த பாட்டை கேட்டுட்டு நிற்கும் போதே அவங்களுக்கான அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸும் அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட்ஸும் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவங்க அம்மாலாம் வந்து எப்போ புள்ளையை பார்ப்போன்னு அந்த கண்ணில் அந்த துடிப்பு தெரிஞ்சுது. ஸோ வெளில வந்து கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வெளில வந்தவுடனே வந்து அப்படி வந்து அவங்க அம்மா பிடிச்சிட்டு அழுதுட்டு அது கொஞ்சம் நேரம் ஆச்சு அவங்க வந்து ஃபுல்லாக கொஞ்சம் சட்டில் ஆகிறதுக்கு. ஸோ எல்லோரும் அவங்க அப்பாவே வந்து சரி சரி அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் அவங்களால அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் எல்லாருமே கேம் ஆடுறீங்க, எல்லோரும் ரொம்ப நல்லா ஆடுறீங்க அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த புள்ள வந்து இந்த கேமில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு, வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காப்பா எங்களுக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லைம்மா, பரவாயில்லம்மா விடுமா அப்படின்னு அவர் சொன்னதாகட்டும், அந்த அம்மா புள்ள பாசம் அது எல்லாமே நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அம்மாவுக்கு வந்து புள்ள மேலே ரொம்ப பாசம் போல் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தனியாக உள்ள ரூமில் உட்காந்து பேசும்போதுமே என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கேமில் வந்திருக்கப்பா, ரொம்ப பெருமையாக இருக்குப்பா உன்னை பார்க்குறதுக்கு, நம்ம பரம்பரையும் உன்னை பார்த்து பெருமைப்படுதுப்பா அப்படி இப்படின்லாம் சொல்லி அவங்க அம்மா ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அப்பாவோட ஸ்லிப்பர் ரொம்பவே ஹைலைட் ஆகிடுச்சுங்க. முதல்ல வந்து இந்த ஷோவில் அது வின் பண்ணிட்டு வந்தப்பறம் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஸ்லிப்பர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்து அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணோடனே கேமரா வந்து அவங்க அப்பாவோட ஸ்லிப்பருக்கு தான் போகுது. ஸோ ஒரு பேக்ரவுண்ட் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு இடத்துலேருந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து தன்னை வந்து நிலப்படுத்திக்கினது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு கிரெடிட் ஃபுல்லாக அவங்க அப்பா அம்மாவுக்கு போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கு அந்த பையன் போட்டிருக்க எஃபர்ட்டும் நிஜமாகவே வந்து டிசர்விங் அப்படிங்கிற இடத்துல தான் நம்மளை யோசிக்க வைக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்க அம்மா 2-3 திருக்குறள்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாங்களாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு 2-3 திருக்குறள் மனப்பாடம் பண்ணவே கஷ்டமாக இருந்தது. என் பிள்ளை எவ்வளோ படித்து இவ்வளோ பெரிய ஷோவில் எவ்வளோ நல்லா பேசுது, எவ்வளோ நல்லா சமாளிக்குது, எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த விளையாட்டை விளையாடுது அப்படின்ற போது ரொம்ப பெருமையாக அவங்க அம்மாவோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த கண்ணுலேயும் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்லேயும் அந்த ஒரு பாசத்தையும் பெருமிதத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் அழகாக ஒரு திருக்குறள் இருக்கும், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸை முத்து அவரோட அப்பாக்கும் அம்மாவுக்கும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ பரம்பரையே பெருமைப்படுது அப்படின்னு சொன்ன இடத்துலலாம் வந்து அவங்களுக்கான அந்த ஒரு விஷயத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதே சமயத்தில் பிக் பாஸும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எப்பயுமே முத்து பேசி தான் இந்த வீடு கேட்டிருக்கு. இப்போ முத்து வந்து 5 மினிட்ஸ் கம்முன்னு இருக்கணும், முத்துவோட அம்மா பேசணும். ஒரு 5 மினிட்ஸ் முத்துவை பற்றி, முத்து இந்த கேம் எப்படி ஆடுறாரு, அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அவங்க அப்பா அம்மாவுக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது அப்படிங்கிறதெல்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, அதான் ஆக்சுவலி ஒரு ஆல்ரெடி சொன்னது தான், சின்ன வயசில் வந்து அந்த எல்லாரும் வந்து அந்த புள்ள வந்து கரெக்டாக வந்து வளருமா, அந்த ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் மட்டம் தட்டி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே அந்த கதை சொல்ல அந்த கடந்து வந்த பாதை டாஸ்கில் சொல்லியிருப்பார். அதை தான் அவங்க அம்மாவும் மீன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தை நல்லபடியாக வந்து அறிவோடவும் நல்ல ஒரு புத்தியோடவும் வளரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. அப்போ அதுக்கான ஒரு பலனாக இன்றைக்கி வந்து அந்த பிள்ளை இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து கஷ்டப்பட்டு மல்லு கட்டி முன்னுக்கு வந்திருக்கு, முட்டி மோதி அப்படின்போது அது பார்க்க பெருமையாக இருக்குது. எப்பயுமே அவன் ஓடிக்கிட்டே தான் இருப்பான், வேலைன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்தாலும் வீட்டுக்கு 11 மணிக்கு வந்தாலும் வெடிகால திருப்பி எழுந்து 3 மணி 4 மணிக்கு ஓடிடுவான். அவனோட வேலை ஃபோனில் தான் ஆனாலுமே நான் மோஸ்ட்லி டெய்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுவேன், எப்படி இருக்கப்பா, டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்கு, ஃபோனை நிறைய பார்க்காத அப்படின்னு. ஆனால் அவன் வேலையுமே ஃபோனில் தான் அப்படின்னும் போது நான் சொல்கிறத சொல்லுவேன், முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்பாக லைஃப்பில் அவர் கடந்து வந்த அந்த ஒரு விஷயங்களெல்லாம் வந்து அவங்க அம்மா சொன்ன விதமும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ வந்து இதை சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் இல்லை அப்படின்னாலுமே அது பார்க்கும்போது அதோட அந்த ஃபீல் ரொம்பவே அழகாக இருந்தது. அம்மாவோட அந்த அரவணைப்பில் அந்த ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு வந்து நிற்கும்போது இப்படி ஒரு ஷோவில் வந்து தன்னோட பிள்ளைய பெருமையாக பார்க்குற ஒரு அம்மாவோட பூரிப்பான மூமெண்ட்ஸாக நம்மளால் அதை பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறது, எல்லாருமே அந்த மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதுதான் கைஸ்,
இதில் வந்து பரம்பரையே வந்து பெருமைப்படுது அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து வேறு லெவலாக இருந்தது. அதுக்கப்புறம் முத்துவும் அந்த இடத்துல எழுந்து நின்று, நான் வந்து இப்படிலாம் பேசுகிறேன் செய்கிறேன், நான் இப்படி தான்மா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, நான் இந்த ஷோவில் இப்படி ஆடுறேன், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்களும் அந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.